மானம் ஒண்டி அப்பதான்ற செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிற இடம் திஸ் இஸ் மை சேனல். சில் பண்ணலாம் வாங்க. இது என்னோட முதல் வீடியோ. இது வரைக்கும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுகிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் வீடியோவும் அடிக்கடி வரும். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். நான் பேசுகிறதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அண்ணன், நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் மூவி பிஸ்னஸ் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் மூவி பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பட்ஜெட் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த படத்தோட பட்ஜெட் 353 கோடி. அதில் இந்த படத்தோட ஹீரோ விஜய் அண்ணாவோட சேல்ரி 220 கோடி. அவர் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு பேசின சேல்ரி 230 கோடி. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட் டவுனில் இருக்கிறதுனால அவரோட சேல்ரியில் 10 கோடியை குறைச்சிக்கிட்டு 220 கோடி சம்பளமாக வாங்கியிருக்காரு. டைரக்டர் எச் வினோத்தோட சேல்ரி 25 கோடி. வில்லனாக நடித்த பாபி டியோலுக்கு 3 கோடி. ஹீரோயின் பூஜா எக்டேக்கு 3 கோடி. மியூசிக் டைரக்டர் ராக் ஸ்டார் அனிருத்துக்கு 13 கோடி. மமிதா பைஜுக்கு கொடுத்த சேல்ரி 1 கோடி. இது இல்லாமல் அதர் ஆக்டர்ஸ் அண்டு டெக்னீஷியனுக்கு மொத்தமாக 8 கோடி. ஆக மொத்தமாக இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் அண்டு டெக்னீஷியன்ஸுக்கு மட்டுமே 273 கோடி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த படத்தோட பட்ஜெட் 353 கோடின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தா அதில் ஆக்டர்ஸோட சம்பளம் எல்லாம் போனால் மீதி இருக்கிறது 80 கோடி தான். அந்த 80 கோடி வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு படத்துக்கு 80 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். முன்னாடிலாம் 30 கோடி 20 கோடி தான் படத்தோட மேக்கிங்க்குன்னு செலவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போது 80 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த படத்தை மொத்தமாக 148 நாளில் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை பார்க்கலாமா? இந்த படத்தோட தயாரித்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஒருத்தர்கிட்ட மட்டும் மொத்தமாக கொடுத்துடலாம்னு நினச்சாங்க. ஆனால் அது சரியாக செட் ஆகலை. அது சரியாக வராத காரணத்தால் அவங்களே தமிழ்நாட்டில் ஏரியா வாரியாக எம்ஜி அடிப்படையில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதோட லிஸ்ட்டை பார்க்கலாமா? சென்னை சிட்டி தியேட்ரிக்கல் ரைட்ஸை சினிமாக்காரன் நிறுவனத்துக்கிட்ட 8 கோடிக்கு எம்ஜி பேசிஸில் விற்றுருக்காங்க. செங்கல்பட்டு ஏரியாவில் ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற நிறுவனம் 25 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் ஏரியாலாம் எஸ் பிக்சர்ஸ் சீனு அவர்கள் 12 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியாவும் அதே எஸ் பிக்சர்ஸ் சீனு அவர்கள் 7 கோடியே 50 லட்சத்துக்கு எம்ஜி பேசஸில் வாங்கியிருக்காங்க. அதே எஸ் பிக்சர்ஸ் சீனு நிறுவனம் கோயம்புத்தூர் ஏரியாவும் 16 கோடியே 60 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. சேலம் ஏரியாவை 5 ஸ்டார் செந்தில் 11 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. மதுரை ஏரியாவை 13 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. அதே 5 ஸ்டார் செந்தில் திருச்சி தஞ்சை ஏரியாவை 12 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் 105 கோடிக்கு எம்ஜி பேசஸில் விற்றுருக்காங்க. கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸும் எஸ்எஸ்ஆர் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் 15 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானா ஏரியாவில் பிவிஆர் ஐநாக்ஸ் நிறுவனம் 12 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் கர்நாடகாவில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்களோட ஓன் ஏரியா அது அப்படின்றனால அங்கே அவங்களாவே ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் 20 கோடி. ஹிந்தி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 9 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸை ஃபார்ஸ் ஃபிலிம் நிறுவனம் 78 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆடியோ ரைட்ஸை டி சீரீஸ் நிறுவனம் 29 கோடிக்கு வாங்கியிருக்கு. டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் நிறுவனம் 120 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதே போல் சேட்டலைட் ரைட்ஸை ஜீ தமிழ் நிறுவனம் 64 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா
452 கோடிக்கு இந்த ஜனநாயகன் மூவி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எம்ஜி அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்ஜினா மினிமம் கேரண்டின்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட பட்ஜெட் 353 கோடி. பிஸ்னஸ் பண்ணது பார்த்தோம்னா 452 கோடி. அப்படி பார்த்தோன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு 99 கோடி டேபிள் ப்ராஃபிட். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எல்லாமே எம்ஜி பேசிக்ஸில் தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மூவி ரிலீஸுக்கு அப்புறம் மூவி ரிப்போர்ட் நல்லா இருந்தால் இதை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணால் இந்த ப்ரொடியூசருக்கு இன்னும் அதிகமாகவே லாபம் கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா 50 கோடி கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கோலிவுட் சினிமாவோட வசூல் சக்கரவர்த்தி யாருன்னா அது நம்ம தங்க தளபதி தான். அதை மீண்டும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம தளபதி விஜய். பிஸ்னஸ் பண்ணதே இவ்வளோ அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா மூவி கலெக்ஷன் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு ஒரு ஆசை நண்பர்களே, இது வரைக்கும் தெலுங்கில், கன்னடாவில், ஹிந்தியில் மட்டும்தான் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண மூவிலாம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் 1000 கோடி கிட்ட கூட போனதே இல்லை. ஆனால் இந்த தடவை நம்ம தளபதி நடித்த ஜனநாயகன் மூவி கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும்னு எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா? உங்களோட ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பாண்டியன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.